சரி ஓகே. நேத்து பார்த்த மாரி Ansible எதுக்கோசரம் யூஸ் பண்றாங்க? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இது எனக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் தேவையா அதுக்கு? மாஸ்டர், ஸ்லேவ் அந்த கான்செப்ட்ல எனக்கு வந்து கண்ட்ரோல்டு, மேனேஜ்டு ஒவ்வொரு நோட்லயும் என்னென்ன இன்ஸ்டால் ஆயிருக்கணும்? பைத்தான், Ansible வந்து எல்லாத்துலயும் இன்ஸ்டால் இருக்குன்னு இருக்கா? மாஸ்டர் அதாவது கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தா ஓகே. ஓகே. ஜஸ்ட் நான் இன்ஸ்டாலன்ஸ் எடுத்துக்கிறேன். ரீஜியன் கலிஃபோர்னியா. ஓகே. நான் லான்ச் இன்ஸ்டான்ஸ் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் நேம் Ansible ஜஸ்ட் Ansibleன்னு கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 4 GB ரேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கீப்பர் மோஸ்ட்டாக நேற்று டவுன்லோட் பண்ணதே இருக்குது Ansible என் லோக்கலில் தான். ஸோ ஜஸ்ட் அதை கொடுத்துக்கிறேன். வெப்சைட் சும்மா HTTP மட்டும் எல்லாத்துக்கும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேறு எதுவும் எனேபிள் பண்ணல. இது நீட் இல்லை, நம்ம வெப்சைட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட்வான்ஸில் யூசர் டேட்டாவில் என்ன பாஸ் பண்ணுறோம்? எம் இன்ஸ்டால் பைத்தான் -pip -y. ஓகேவா? எனக்கு வந்து பிப்பும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறேன். வேறு எதுவும் பாஸ் பண்ணல. இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு ஜஸ்ட் 4 வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. மோஸ்ட்டாக Ansibleோட பர்பஸ் புரியுது இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு. ஓகே. எங்கிட்ட அந்த கீ இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இது டவுன்லோட்ஸ் வைக்கிறேன். ஜஸ்ட் எல்எஸ் எல்ஏ ஓகே. எங்கிட்ட கீ இருக்கு. அது வந்து ரீபர்மிஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதில் ஏதோ ஒன்றுக்கு மாஸ்டர் நான் நேம் வச்சுக்கிறேன். மோஸ்ட்டாக இல்லை கண்ட்ரோல் மேனேஜர்னு சொல்லுவோம். நீங்கள் கியூபர்நெட்டிஸ் போடுறப்போ தான் மாஸ்டர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து யூசர் டேட்டா பாஸ் பண்ணுறோம். யூசர் டேட்டாவில் வந்து கொஞ்சம் அதிக டேட்டா பாஸ் பண்ணுறோம் நீங்கள். அது வந்து ஓகே ரன் ஆச்சுல எப்படி செக் பண்ணுவோம்? யூசர் டேட்டாவில் போடுற ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆச்சுலன்னு எப்படி செக் பண்ணுவோம்? ஜஸ்ட் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே. சவுண்ட் அதிகமாக இருக்கு. ஓகே. அது எப்படி பார்ப்போம்னு பார்த்தா நமக்கு ஒரு பாத் இருக்குது. ஓகேவா? ஸ்லாஷ் வேர் லாக்னு ஒரு பாத் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டெய்ன் க்ளவுட் இனிட் லாகின் இருக்கும். அதில் தான் ஓகே நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து ரன் ஆச்சா இல்லையான்னு அதில் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணுறீங்க. எந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது, எதில் இஷ்யூ வருது எதுவுமே நமக்கு தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. ஜஸ்ட்டு நான் பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்? SSH if9 Ansible.pem EC2 -user at EC2 -user at public IP. இப்போ நான் எதை கனெக்ட் பண்ணுறேன்? மாஸ்டர் அதாவது கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லை மோஸ்ட்டாக நீங்கள் விண்டோஸ் இருந்தால் பேஜெட்டுன்னு ஒரு டூல் வச்சுருப்பாங்க. நீங்கள் கீ பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக அது உங்களுக்கு என்ன கீ இருக்கோ அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கும். மோஸ்ட்டாக எனக்கு கேட்டால் இதையே யூஸ் பண்ண கற்றுக்குங்க கீ பாஸ் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா எல்லா டைமும் உங்களுக்கு விண்டோஸ் அவைலபிள் இருக்காது. ஏன்னா நீங்கள் சர்வர்க்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து திடீர்னு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க, திடீர்னு மேக் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. கம்பெனி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் காமனாக இருக்க மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் சம் பார்த்து சொன்னேன்ல CD/var
ஸ்லாஷ் லாக் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்எஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து க்ளவுட் இனிட் அவுட்புட் லாக்னு இருக்கு. ஓகேவா? இதில் என்னன்னா ஓகே நீங்கள் கொடுத்தது வந்து இன்ஸ்டாலர், அதாவது நீங்கள் கொடுத்தது வந்து ரன் ஆயிருக்கலையே செக் பண்ணலாம். ஜஸ்ட் கேட் பண்ணுறேன். க்ளவுட் இனிட் அவுட்புட் லாக். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்தேன்னா ஓகே எனக்கு நான் பைத்தான் பிப் கொடுத்தேன். எனக்கு அங்கே இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வரும்ல நம்ம நார்மலாக கொடுத்தா. ஜஸ்ட் இதில் பார்த்தா ஓகே கம்ப்ளீட்டட். இல்லைன்னு இங்கே எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் நான் வெளியே வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், என்னென்ன ப்ரீ ரெக்வசிட் தேவை, ஜஸ்ட் என்னோட கீ உள்ள காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கீ இருந்தால் தான் என்னால் எல்லா மிஷினும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? கேட் ஆன்சபிள் கீ பற்றி யாராச்சும் பார்த்துக்கலாம் நேற்று, கீ ஒர்க்கிங் மெத்தடு. ஓகே ஜஸ்ட் இந்த கீ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். கீ என்ன நேம் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி இருக்குங்களா? ஓகே நான் வந்து மை கீ டாட் பெம் ஜஸ்ட் இன்ஸ்லைஸ் கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டபுள்யூக்கு கொடுத்து என்டர் கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும், போஸ்டிங். ஓகே அதுக்கு முன்னாடி நான் என்ன கீக்கு பர்மிஷன் கொடுக்கணும். சிஹெச்மோ 400 மை கீ டாட் பெம். ஓகேவா? ஓகே அடுத்தது போஸ்ட் நேம் கிரியேட் பண்ணணும். ஆப்வியஸாக போஸ்ட் கீ அது இங்கே போய் பார்க்க முடியும். ஆப்வியஸாக நம்ம வந்து ஒவ்வொரு இதோடைய ப்ரைவேட் டைப் எடுத்துக்கலாம். பப்ளிக்கு நீங்கள் அதை வேறு மிஷினா பப்ளிக் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே ஒரே சப்நெட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் டாட் கீ ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், உள்ள நீங்கள் பப்ளிக் ஐபி வச்சு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ரைவேட் ஐபி போட்டால் எனக்கு ஒரே சப்நெட்டில் தான் ஆக்சஸ் ஆகும். வேறு ஒரு சப்நெட்னா ஆப்வியஸாக பப்ளிக் ஐபி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆ அப்போல நீங்கள் எலாஸ்டிக் ஐபி போய்க்கலாம். எலாஸ்டிக் ஐபி எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஓகே ஜஸ்ட் எல்லாத்தோடைய ப்ரைவேட் ஐபியும் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே இப்போ எல்லாத்துக்கும் நிறைய டவுட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ரன் ஆகுது, அது சம்திங் போர்ட்டில் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சபிள்ங்கிறது ஒரு டூல் மாரி. இந்த டூல் எந்த போர்ட்டில் ரன் ஆகும், அதாவது எந்த போர்ட்டில் உங்களுக்கு இந்த டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது? ஓகே ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். எல்எஸ் கொடுத்தேன், எனக்கு வந்து போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் ஒருக்கா லாகின் பண்ணிக்கிறேன். நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு, மிச்சம் 2 ரீச் ஆகலை. இல்லை அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா எஸ்ன்னு சொல்லி ஒன்று கேட்கும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எனக்கு பைபாஸ் ஆகுது, மிச்சம் 2 பைபாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் எல்லாத்துலையும் லாகின் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறேன். அப்படின்னா நமக்கு வந்து எஸ் டிஃபால்ட்டாக கொடுப்போம். ஓகேவா? புரியுதுல? ஓகே ஜஸ்ட்டு கீ அத்தன்டிகேஷன் எஸ் கேட்கும். அது நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் அது பைபாஸ் பண்ணிடுச்சு, மிச்சம் 2 பண்ணல. அதனால தான் நமக்கு வந்து 2மே கனெக்ட் ஆகல. ஓகேவா? ஓகே எஸ்எஸ்ஹெச் ஐஃபனை மைக்கி. ஓகே அதுக்கு முன்னாடி நான் கேட் பண்ணிக்கிறேன். கேட் போஸ்ட். ஓகே எஸ்எஸ்ஹெச் ஐ மைக்கி EC2 ஐஃபன் யூசர் அட். நான் ப்ரைவேட் ஐபி போட்டுக்கலாம், ஏன்னா இன்டர்னலாக தான் கனெக்ட் பண்ணுறேன். பப்ளிக் ஐபி போட்டு தான் கனெக்ட் பண்ணணும் நீட் இல்லை நமக்கு. ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா இங்கே எஸ்ன்னு கேட்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று டிஃபால்ட்டாக பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்கிரிப்ட். மிச்சம் எல்லாத்துக்கும் மேபி இருக்கலாம் ஐஃபன் பாஸ் பண்ணி. ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ஐபி போடுறேன். 192.31.11.111. ஓகே ஜஸ்ட் எஸ்ங்கிறத பாஸ் பண்ணுறேன். லாகின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு 172.31 டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு 2 சப்நெட் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 10.168 10.168. ஓகே ஜஸ்ட் என்டர் கொடுத்துறேன். ஓகே ஜஸ்ட் நான் 3லேயும் லாகின் ஆகிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும், கான்ஃப் ஃபைல் தேவை, அப்புறம் ஆன்சபிள் இன்ஸ்டால் பண்ணணும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு எம்ல இன்ஸ்டால் பண்ணாலும் கான்ஃப் தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து பிப் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு கான்ஃப் தேவை. கான்ஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், கான்ஃப் ஃபைல் நேற்று ஒன்று டவுன்லோட் பண்ண ஞாபகம் இருக்கா? டபுள்யூகேட் போட்டு அந்த கிட்டப்பில் போய் நீங்கள் ரா ஃபைலோட லிங்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸாக க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் நான் அடுத்து என்ன பண்ணும், ஆன்சபிள் இன்ஸ்டால் பண்ணும். sudo m install ansible -y.
ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஆன்சிபிள் மோஸ்ட்டா என்னென்ன பார்க்கலாம்? சிங்கிள் கமாண்ட்ல எப்படி ஈஸி பண்றது? அத எப்படி ப்ளே புக்கா கொண்டு போறது? எல்லாமே ஒவ்வொரு மாரி பார்த்துடலாம். ஓகேவா? மோஸ்ட்டா இன்னைக்கு முடிச்சு போறப்ப ஜஸ்ட் சின்ன சின்ன டாஸ்க் தரேன். நாளைக்கு 2 நாள் லீவ்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஜஸ்ட் எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப என்கிட்ட என்னென்ன ஃபைல் இருக்கு? போஸ்ட் ஃபைல் இருக்கு, கீ ஃபைல் இருக்கு. மிச்ச எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு ஆன்சிபிளோட ரெக்யர்மென்ட் இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? கான்ஃபிக் ஃபைல் எனக்கு தேவையில்ல. எம்ல பண்ணனால நமக்கு டிஃபால்ட்டா இருக்கு. நம்ம நேத்து டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணல பார்த்தீங்களா? மோஸ்ட்டா நம்ம பிப்ல பண்ணா தான் எடுத்து நம்ம அத பாத்ல போடுவோம். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம்? கனெக்ட் பண்ணுவோம். பாத் எந்த பாத்ல போடுவோம்னா, சிடி ஸ்லாஷ் இடிசி சாரி இடிசி ஆன்சிபிள்னு உங்களுக்கு பாத் இருக்கு. ஓகேவா? இந்த பாத்ல டிஃபால்ட்டா வந்துரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம எம்ல பார்க்கறனால இது குளோபல் பேக்கேஜ் எடுத்துக்குது. இதே இப்ப ஹோஸ்டிங்க பண்ணா குளோபல் எடுத்துக்கலாம். உங்க ஹோஸ்டிங்க போட்டீங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்ப பாத் ஸ்பெசிஃபை பண்றனால அங்கருந்து பண்றேன். மோஸ்ட்டா நம்ம எல்லா பக்கமும் குளோபலா குடுக்க மாட்டோம். ஏன்னா தெரியாம நீங்க ஒரு கமாண்ட் குடுத்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஃபைல் வச்சிருப்பாங்க. எங்கேருந்து எக்ஸிட் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மோஸ்ட்டா என்ன பண்ணுவோம்னா, நம்ம பர்ட்டிகுலர் பாத்ல ஆன்சிபிளுக்கான கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு அத மட்டும் தான் எடிட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகேவா? நேரா கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா போறப்ப நீங்க ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. நம்ம வந்து கம்பைல் பண்ணி அத தான் அந்த பாத்ல போடுவோம். நீங்க எப்பயுமே ரன் பண்ணா அந்த பாத்ல மட்டும் தான் ரன் ஆகும். ஏன்னா திடீர்னு ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஃபைல் எடிட் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி உங்களால ஸ்டாப் பண்ண நெறைய இருக்கு. நம்ம Terraform போறப்ப சொல்றேன் இதெல்லாம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம லோக்கல்ல வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த பாத்ல போட்டா உங்களுக்கு குளோபலா எடுத்துக்கும். ஓகேவா? பட் ஆனா ஃபைல் நேம் போஸ்ட்ன்னு இருக்கணும். ஓகே. ஜஸ்ட் நான் எல்எஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. இது எப்படி ரன் பண்றது? Ansible all -m ஓகே. என்ன பண்றேன்? பிங்ங்கிற ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே. -a சாரி. ஓகே. ஓகே. ஜஸ்ட் -all குடுத்து எம் குடுத்து ஓகே. -a குடுக்குறேன். -a எல்லாத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு குடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் பிங் -a ஓகேவா? கமாண்ட் தப்பு. ஓகே. ஓகே. ஜஸ்ட் நான் ஃபைல் நேமே குடுக்கல. பிரைவேட் கீ அது ஓகே. ஜஸ்ட் இந்த இடத்துல வேற பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் கீப்ஸ் சம்திங் இஸ் டன். ஓகே. -i தான் பாஸ் பண்ணணும். -i தான் நம்மளோட கீ பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் -m ஓகே. ஜஸ்ட் -m குடுக்குறேன். -i தான் கீ இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் குடுத்துட்டு என்டர் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல -a தேவையில்ல. fail to reach why
failed to connect SSH via. ஓகே, பிரைவேட் கீ ஹோஸ்ட் கீ தான். பேக் பர்மிஷன் என்ன சேவ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஹோஸ்ட் கீக்கு வந்து நான் பர்மிஷன் செட் பண்ணுறேன் தவிர சாரி. sudo ஒரே சிலெக்ட். ஓகே, sudo போட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல ஓகே சரி, கீ பாஸ் பண்ணுற இடத்துல போஸ்ட் கீன்னு பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். மை கீ பெம் தான் பாஸ் பண்ணணும். சரி, ஓகேவா? என்னுடைய பென் கீ பாஸ் பண்ணுறப்பல நான் வந்து போஸ்ட் கீ பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இப்போ பார்த்தா 3 சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? 3லையும் நம்ம ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோம்? ஆப்வியஸாக சேம் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஐஃபன் எம்முக்கு பதில் என்ன கொடுத்தோம்? ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸில் ஓகே நம்மளோட செல் கமெண்ட் கொடுத்தோம். ஓகேவா? எக்கோ டாலர் செல் ஜஸ்ட் ஐஃபன் ஏ பாஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். சரி, யூசர் தேவையில்ல. ஓகே ஓகே, இந்த இடத்துல ஐஃபன் எம் எதுக்கு கனெக்ட் பண்ணனா முன்ன வந்து பிங்க் பண்ணி இதை கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுறேன். இப்போ ஐஃபன் ஏ இது கொடுக்குன்னா எல்லா செல்லுலையும் எனக்கு வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை கொடுக்குறேன். இதில் வந்து என்னுடைய 3 சர்வர்லையும் போயிட்டு எனக்கு என்னென்ன செல் யூஸ் பண்ணதுன்னு காட்டுது. ஓகேவா? ஓகே, நேற்று வந்து இது பார்த்தோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு பார்த்தோம். என்னென்ன ஸ்டேட் பார்த்தோம்? ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னேன். இதில் வந்து இன்ஸ்டாலுக்கு என்ன பார்த்தோம்? இன்ஸ்டாலுக்கு அன்இன்ஸ்டாலுக்கு அன்இன்ஸ்டாலுக்கு அப்சென்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட்டுக்கு ஸ்டார்ட் இன்ஸ்டால் ஸ்டார்டட். ஓகே, ஸ்டாப்புக்கு ஸ்டாப்டு. அடுத்த ரீஸ்டார்ட்டுக்கு ஓகே, ஜஸ்ட்டு மோஸ்ட்டாக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும் என்ன வேணால் ஜஸ்ட்டு இந்த கமெண்ட் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஐஃபன் எம்மில் என்ன பண்ணுறேன்? எம்மை வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? அது சேம் கமாண்டு ஐஃபன் எம்னா மேக் பண்ணுறேன். எம்மை வச்சு எனக்கு இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்ல வரேன். எதை இன்ஸ்டால் பண்ணுறேன்? நேம் ஈக்குவல் டு ஹெச்டிடிபிடி. ஜஸ்ட் அந்த ஹெச்டிடிபிடி சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? ஸ்டேட் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் பிஆர்இஎஸ்சி. ஓகே, நேற்று என்ன தப்பு பண்ணேன்னா இங்கே ஸ்டேட் பதில் ஸ்டேட்டஸ் அந்த எஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, எனக்கு என்ன இஷ்யூ வருது? ரூட் யூஸர் இருந்தால் தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் EC2 போகிறேன். அதில் போய் sudo எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபி கொடுத்தா தான் இன்ஸ்டால் ஆகும். நம்ம இதில் சூடோ கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஐஃபன் பி கொடுக்குறேன். ஐஃபன் பின்னா எல்லாத்தையும் சூடோ யூஸர் ப்ரொவைட் பண்ணு அந்த மாதிரி கமெண்ட். ஓகேவா?
-b கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இப்போ பார்த்தா என்ன இருக்கு, 3 சிஸ்டம்லயும் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகேவா? என்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு? HTTPD இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஓகே ரீஸ்டார்ட் பண்ணணும், ஆர்எல்ஸ் ஃபைலை மூவ் பண்ணணும். இதுக்கெல்லாம் சில கமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக இதுக்கு அஃபீஷியல் டாக்குமெண்ட்டே நீட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு நியூ டேப்ல அன்ஸ்டேபிள் மாடல்ஸ் லிஸ்ட்டுன்னு கொடுத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தேன். நீங்கள் ஜஸ்ட் மாடல்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதே காட்டும். நீட்டாக இருக்கும் உங்களுடைய மாடல்ஸ். உங்களுக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஆல் மாடல்ஸ் கொடுக்குறேன். ஆல் மாடல்ஸ்னால் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதில் நம்ம இப்போ என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம்? மாடல்னால் இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து எம்னு கொடுத்தேன்ல, இது ஒரு மாடல். -mங்கிறது மாடல். எம் மாடல் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா நான் அடுத்து என்ன மாடல் யூஸ் பண்ணணும்? சர்வீஸ் மாடல் யூஸ் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் தானே உங்களுக்கு ஸ்டார்ட் டு ஸ்டாப் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ காப்பி பண்ணணும்னா என்ன மாடல் யூஸ் பண்ணணும்? காப்பிங்கிற மாடல். ஓகேவா? ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் சர்வீஸ் ஏதாச்சும் மாடல் இருக்கான்னு. ஜஸ்ட்டு சர்வீஸ்ன்னு கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து நிறைய இருக்குது. அதில் ஜஸ்ட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிற இதை பார்க்குறேன். உங்களுக்கு Azure AWS எல்லாத்தையுமே சப்போர்ட் ஆகும் Ansible. ஓகேவா? ஓகே, சர்வீஸ் மேனேஜ் சர்வீஸ்னு எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த இது கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த மாடலில். இதில் பார்த்தா எனக்கு நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ப்ளே புக்கு. இந்த YAML ஃபைல் நான் அடுத்து சொல்கிறேன். ப்ளே புக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. ஜஸ்ட் இப்போதைக்கு என்னன்னா சிங்கிள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கான்செப்ட்டையும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நேம் வந்து HTTPD, ஸ்டேட் வந்து என்னது ஸ்டார்டட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இப்படி தான் நீங்கள் சர்வீஸ் எடுக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த கமாண்டில் என்னென்ன மாற்றணும், மாடல் நேம் மாற்றணும். மாடல் நேம் என்னது, சர்வீஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஸ்டேட்டு ஸ்டார்டட். சூப்பர். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ 3 இதுலேயும் என்ன இருக்குது, HTTPD ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து போய் வெப்சைட் பார்க்க முடியுமா என்னால்? ஏன்னா ஆப்வியஸாக 3ம் எனக்கு வந்து இதுதான் போஸ்ட் மிஸ்ஸிங் மாதிரி தான். இப்போ நான் 3லேயும் போய் என்னோட அப்ளிகேஷன் பார்க்க முடியுமா? ஆப்வியஸாக வரும். பட் என்ன அப்ளிகேஷன் வரும், டிஃபால்ட் HTTP இது வரும். இட் ஒர்க்ஸ். நான் வந்து 3 ஐபி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு அடுத்த 2வது மிஷின், அடுத்து 3வது மிஷின். இப்போ என்ன இருக்குது, 3 மிஷினில் எனக்கு அப்ளிகேஷன் வந்து அதாவது இன்ஸ்டால் இருக்குது. ஓகேவா? இப்போ 3 மிஷினுங்கிறது 100 மிஷினாலும் நமக்கு சிங்கிள் கிளிக்கில் நமக்கு வந்து 100 மிஷின்லையும் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இதான் பாசிபிலிட்டி. அடுத்து என்னென்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் பதில் என்னோட அப்ளிகேஷன் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஆப்வியஸாக சர்வீஸ் காப்பிங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய லோக்கலில் இருக்க ஒரு ஃபைலை அங்கே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நான் போய் மாடலில் சர்வீஸ் மேலே இப்போ என்ன தேடுறேன், மாடல் நேம் காப்பி. ஓகேவா? ஜஸ்ட்டு Ctrl+F கொடுத்துட்டு காப்பி. காப்பியில் பார்த்தா சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும். ஆப்வியஸாக கொடுத்தோன்னா எனக்கு ஓகே, காப்பி தி ஃபைல் டு ரிமோட் லொக்கேஷன். அதாவது உங்களோட லோக்கலில் இருக்கிறத ரிமோட்டு கொண்டு போகணும். ஜஸ்ட்டு சோர்ஸு டெஸ்டினேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் போய்க்கிறேன் எல்லாத்துக்குமே. அவனே தெளிவாக கொடுத்துருப்பான். என்னென்ன இது கொடுக்கணும், சோர்ஸு டெஸ்டினேஷன். ஓகே, மோஸ்ட்டாக சோர்ஸ் டெஸ்டினேஷன் தான். ஓகே தான். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கமாண்ட் மேல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், என்னென்ன மாற்றணும், மாடல் மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு எக்கோ டபுள் கோட்ஸில் H1 டேக்கில் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? வெல்கம்.
DevOps class index dot ஓகே ஜஸ்ட் இண்டஸ்ட் அடிச்சுமா ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துறேன். ஓகேவா? எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து ஹெச்டிடிபி இன்ஸ்டால் பண்ணால் எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகும்? HTML. ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். இந்த சிஸ்டம்லேயும் நான் என்ன பண்ணுறேன், மோஸ்ட்டாக எதுலேயும் இன்ஸ்டால் ஆகிருக்குமோ. ஓகே இதில் இல்லை, நான் ஜஸ்ட் இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன். sudo m install httpd. ஓகேவா? ஐஃபோன் மறந்துட்டேன். cd/where www html. ஓகே கரெக்ட், அந்த பாத்தில் தான் இருக்குது எனக்கு. அங்கே காணும். ஓகே மோஸ்ட்டாக இந்த மிஷினோட ஐபி போட்டு போகிறேன், எனக்கு எங்கேருந்து வருதுன்னு. ஓகே எனக்கு இந்த அப்ளைஸ் இருக்குது, பட் இந்த பாத்து இல்லை, வேறு ஏதோ பார்த்து எடுத்துருக்கு. நான் வந்து செக் பண்ணுறேன். தெரியலையா? ஓகே எதுக்கு நான் அந்த பாத்தில் ஒரு ஃபைல் போட்டு பார்க்குறேன். எனக்கு டிஃபால்ட்டாக சிங்க் ஆச்சுன்னா எனக்கு இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் நான் போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே எனக்கு இந்த பேஜ் தான் இருக்கு. ஓகேவா? அந்த டிஃபால்ட்டாக வேற ஒரு பாத்து தான் அவங்க சிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், ஓகே எல்லா மிஷின்லையும் நான் இந்த இண்டஸ்ட்ரி HTML பாஸ் பண்ணணும். ஓகேவா? சரி ஓகே அதுக்கு என்ன கமாண்டு? ஓகே எக்ஸிட் ஆகிக்கிறேன், நான் நார்மல் யூஸராகவே இருந்துக்கிறேன். ஜஸ்ட்டு இதில் நம்ம சிடி கொடுத்து ரூட் டைரக்டரி வந்துடும். இங்கே தான் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி HTML ஃபைல் எல்லாமே இருக்குது. ஓகே இதில் என்னென்ன மாற்றணும்? மாடல் நேம் என்னது? ஓகே காப்பி COPY காப்பி. அடுத்தது நான் என்னென்ன பண்ணணும், நேமுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சோர்ஸுங்கிறது எஸ்ஆர்சியில் நான் வந்து கரண்ட் பாத்தில் இருக்கிறதே மூவ் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்கு கரண்ட் பாத்தில் இருக்க இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைலில் நான் எந்த பாத்துக்கு மூவ் பண்ணுறேன்? டெஸ்டினேஷன் DEST. டெஸ்டினேஷன் வந்து எங்கே போகும்? /where /www /HTML /index.html மூவ் பண்ணுறேன். ஓகேவா? index.html. ஓகேவா? இந்த கமெண்ட் புரியுது இல்லை? ஜஸ்ட் மாடல் மேக் பண்ணுறது தான். ஐஃபன்ங்கிறது என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. முன்ன சர்வீஸ்னா சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், எம்னா எம் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், காப்பினா காப்பி பண்ணுற சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஐஃபன் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும், சோர்ஸில் இருக்க index.html ஃபைலை எல்லாத்துலேயும் இருக்க HTML ஃபைலை காப்பி பண்ணுறோம். அது வந்து ஐஃபன் பி எதுக்கு கொடுக்குறோன்னா ரூட் யூஸராக கொடுக்குறோம். ப்ரைவேட் கீ எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே கீனால பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே எனக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுலேயே தெரியுது லிஸ்ட்டோ வந்து ஓகே இந்த பாத்துக்கு மூவ் ஆயிருக்கு. உங்களுடைய லோக்கலில் இருக்க HTML ஃபைல் சேஞ்சுன்னு கேட்டால் ட்ரூ. ஓகேவா? இந்த இடத்துல ஃபால்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மூவ் ஆகலைன்னு அர்த்தம். ஜஸ்ட் இப்போ போய் நான் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் ரெஃபரன்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வெப்சைட் வரும்?
வெல்கம் டு டெவாப்ஸ் கிளாஸ். வெல்கம் டு டெவாப்ஸ் கிளாஸ். வெல்கம் டு டெவாப்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கேளுங்க ஏதாச்சும் இருந்தா. ஓகே, இதை சிங்கிள் கமெண்ட் சொல்லுவோம். ஏடிசி கமெண்ட் சம்திங் சொல்லுவோம். ஓகேவா? சிங்கிள் இதில் மூவ் பண்ணுறோம். இதே நம்ம வந்து ஒரு YAML ஃபைல் எழுதி அப்ளை பண்ணால் இதை ப்ளே புக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து அதை பார்க்கலாம். ஃபோல்டர் மூவ் பண்ணி அந்த டைப்பிங் மட்டும் ப்ரொடக்ஷன் செட் பண்ணி அது மட்டும் பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு இருக்கு. இங்கே மோட் இருக்கு பாருங்க. மோடில் யூஸர் ரீட் ரைட்டு இதெல்லாம் இருக்குல்ல. ரீட் ரைட் ஆக்சஸ் கொடுக்குறது நீங்கள் அதான் இதுலேயே எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இவங்க டாக்குமெண்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு என்ன பர்மிஷன் வேணும், யாரால் எடிட் பண்ணணும், யாரால் எடிட் பண்ணக்கூடாது. அபிசா பர்மிஷன் தெரியுமில்ல? அப்போ இல்லைன்னா நான் லாஸ்ட் கிளாஸ் லினக்ஸுக்கு எடுத்து அந்த வீடியோ கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். சும்மா பர்மிஷன் பற்றி ஓவராலாக பாருங்கள். ஓகேவா? எப்படி யூஸருக்கு குரூப்பை செலக்ட் பண்ணி கொடுக்குறது, யூஸர்னா யாருன்னா குரூப்னா என்ன. ஓகே, இதில் எல்லாம் ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே இது? இந்த 5 ஸ்டாருக்கு நம்ம என்ன வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? FTP யூஸ் பண்ணுவோம். FTPனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதெல்லாம் பார்த்தா போர்ட் 21 ரன் ஆகும். இது டிஃபால்ட்டாக உங்களுடைய SSH 22 ரன் ஆகுது. ஓகேவா? ஏன்னா அபிஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த டாஸ்க் அந்த மிஷினில் ரன் ஆகுனா ஏதோ ஒரு போர்ட் மூலியமாக ரன் ஆகணும். நம்ம இது வந்து 80ங்கிற வெப்சைட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணோம். மிச்சப்படி டிஃபால்ட்டாக 22 இருக்குது. அந்த 22 தான் நம்மளோட டாஸ்க்கு புஷ் ரெக்வஸ்ட்டில் மூவ் பண்ணுது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது ஓகே, ஆன்சிபிள் ப்ளே புக்கே பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, புது ஃபைலில் ஓகே ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்க்கு இருந்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் நான் வந்து MKDAR ஓகே ஆன்சபிள்னு ஒரு டேரக்டரி கேட்குறேன். ஆன்சபிள் ஓகேவா? ஜஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு பிரேவ் கொடுத்துட்டு கோட் ஓகே கோட் டாட்னா அந்த இடத்துல VS கோட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைலில் வந்து நேம் என்ன வேணா வைக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணுறது தான். நான் சும்மா ப்ளே புக்னு வச்சுக்கிறேன். playbook.yml. YMLனா என்னது? YAML ஃபைல். YML YAML எல்லா எக்ஸ்டென்ஷனும் சப்போர்ட் ஆகும். ஓகே, இது வந்து ஹியூமன் டேபிள் தான். மோஸ்ட்டாக அடுத்த திங்க் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா குபர்னெட்டிஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு YAML ஃபைல் தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, டிஃபால்ட்டாக போஸ்ட் வேணும். போஸ்ட்டுங்கிறது நான் என்னென்ன இது கொடுக்குறேன், நான் வந்து எல்லா இதுக்குமே கொடுக்குறேன். அதனால் போஸ்ட் என்னவாக இருக்கும்? ஆல் ஆர்எல்ஸ் நான் பர்டிகுலர் சர்வர் மட்டும். இப்போ இன்ஸ்டன்ஸில் பார்த்தா எனக்கு சில இன்ஸ்டன்ஸ் நேம் மட்டும் வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாடு சர்வர், இன்ட்டு சர்வர், டெவ் சர்வர்னு வச்சுருப்பேன். அப்போ பர்டிகுலர் சர்வர்ஸில் போட்டு இன்ஸ்டால் பண்ணோம். அந்த இடத்துல ஹோஸ்ட் வந்து நான் டெவ் சர்வர் கொடுத்தேன்னா அது ரிலேட்டடாக எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஹோஸ்ட் நேம் கொடுத்தா போதும். அதாவது ஐபி கொடுக்குற மாதிரி தான். நம்ம ஆள் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம ஃபைலில் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இன்ஸ்டன்ஸ்குள்ள வந்து இன்ஸ்டன்ஸ் போகிறப்ப இன்ஸ்டன்ஸ் ஐடி எடுக்காது. மேபி அதுக்கு ஏபிஐ கால் இருக்குது. அந்த ஏபிஐ கால் பண்ணி நீங்கள் அதில் ஒரு டோக்கன் பாஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு அஃபீஷியல் AWSல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, போஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரிமோட் யூஸர் என்னென்னா எனக்கு வந்து எல்லாமே ஈஸி டு யூஸராக இருக்கும். என்னன்னா எனக்கு இப்போ 5 மிஷின் இருக்குன்னா 5 மிஷினோட யூசர் நேம் என்னது? EC2. அந்த இது யூசர் நேம் கொடுக்குறேன். போஸ்ட்டு ஆல் எனக்கு வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணு எல்லாத்துலேயுமே எனக்கு இது பண்ணு பர்ஃபார்மன்ஸு. அதாவது பிகம்னா எனக்கு வந்து ஓகே எல்லாத்துலேயும் இந்த பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இது 3 தான் உங்களுக்கு வந்து முக்கியமான கீவேர்டு. எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கலாம் நீங்கள் கொடுக்குறது தான். இப்போ டாஸ்க்குன்னு இருக்கலாம் நாம் கொடுக்குறது. இப்போ டாஸ்கில் போகிறோம். நீங்கள் டாஸ்கில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மாடல் நேம் மாதிரி ஒவ்வொன்று. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்ன வைக்கிறேன்? இன்ஸ்டால் வெப் சர்வர். ஓகேவா? அதுக்கு என்னது நம்ம மாடல் நேம் என்னது? ஓகே,
அடுத்து நேம் ஹெச்டிடிபிடி ஸ்டேட்டஸ் ப்ரெசென்ட். அங்கே பார்த்தோம்ல நம்ம, அதாவது சிங்கிள் லைன் கமெண்ட்ல கொடுத்து தான் இங்கே பார்க்குறோம். அப்போ தான் நான் சிங்கிள் லைனில் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் காமிச்சுன்னா அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் ஈஸியாக. அங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இதை YAML ஃபைலாக கொடுக்கணும், ஆட்டோமேட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நீங்கள் YAML ஃபைல் கொடுத்தா போதும் எல்லாத்துக்குமே. இதை வச்சு அவங்க எல்லாமே பண்ண முடியும். ஜஸ்ட் ஓகே. அடுத்து நான் உனக்கு கிரியேட் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு காப்பி தி சிஎஸ்எஸ் ஃபைல். ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைலை காப்பி பண்ணணும். அதுக்கு நான் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன்? காப்பிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு காப்பிங்கிற மாடல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு 2 ஸ்பேஸ் தான், ஒவ்வொன்றுக்கும் நடுவில் 2 ஸ்பேஸ் விட்டு தான் YAML ஃபைல் போட்டு வரும். நான் YAML பற்றி தெளிவெடுக்கிறேன் மண்டே, ஏன்னா உங்களுக்கு Kubernetes தான் ஃபுல்லாக YAML அப்ளை பண்ணும். ஓகேவா? சோர்ஸ் என்னவா இருக்குது, கரண்ட் டாட்டில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி index.html இருக்குது. நான் சிஎஸ்எஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட்டு அடுத்து டிஎஸ்டி டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும், /var www style.html css style.css. ஓகே, இதில் ரூட் HTML இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஆல் மாடியூல்ஸில் போய் காப்பியில் போய் நான் ரூட் யூசர் எப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன். Ctrl Fல காப்பி, ஜஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸாக நான் எக்ஸாம்பிள் போய்க்கிறேன். ஓகே, ஓனர் ரூட்டு நீங்கள் கொடுக்குறாங்க. ஓனர் ரூட்டும் கொடுத்தா எனக்கு வந்து ரூட் யூஸில் மூவ் பண்ணு, ஆர்எல்ஸ் இந்த ரூட் யூஸில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகே, நான் அதுக்கு செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த கமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஓனர் வந்து ரூட்டாக இருக்கணும்னு கொடுக்குறேன். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணி என்னுடைய சர்வரில் போட்டுக்கிறேன். எக்ஸிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் வந்து நியூ டேப்பில் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன் எக்ஸிட் ஆச்சு? டைம் ஸ்டாம்ப். மோஸ்ட்டாக எக்ஸிட் ஆகணும்னா என்ன பண்ணும், எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணும், மோஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஏதோ செட்டில் பண்ணோம், டைம் செட்டில் கொடுத்துக்கலாம். உள்ள ஏதோ டாஸ்க் ரன் ஆகிட்டே தான் எனக்கு இது ஆகுது. ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்து ஐபி போட்டுக்கிறேன், பப்ளிக் ஐபி. டவுன்லோட்ஸில் தான் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே, என்னோடய பப்ளிக் ஐபி என்னவா இருக்குது, ஓகே 15 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், விஏயில் போயிட்டு சரி விஎஸ்குள்ள சாரி YAML ஃபைல், என்னோட YAML ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். விஏயில் ஜஸ்ட்டு playbook.yml கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட YAML ஃபைலை உள்ள இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு WK கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணோன்னா Ansible playbookனு ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகேவா? Ansible -playbook பிளேபுக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கீயை இனிஷியலைஸ் பண்ணுறேன். சாரி, போஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறேன். போஸ்ட் என்னது, post.txt இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய YAML ஃபைலை நான் பாஸ் பண்ணுறேன், playbook.yaml. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ரைவேட் கீ பாஸ் பண்ணுறேன், private private -key equal to ./my_key.pip. ஓகேவா? புரியுதுல? பிளேபுக்கில் என்னோடய கீயையும் போஸ்ட்டையும் பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ளே ஆகுது, எல்லாருமே ஒவ்வொரு டாஸ்க்காக ப்ளே ஆகுது. ஓகேவா? ஓகே, எனக்கு காப்பியில் மட்டும் இது இஷ்யூ வருது. ஜஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டாஸ்க்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு 3மே ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது இன்ஸ்டால் வெப் சர்வர் வந்து எனக்கு பக்கா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, ஸ்டார்ட் சர்வர் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது
காப்பி தி சிஎஸ்எஸ் ஃபைல். இதில் என்ன காட்டுது? குட் நாட் ஃபைண்ட் தி ஆக்சஸ். ஓகே, டாட் சிஎஸ்எஸ் என்கிட்ட ஃபைலே இல்லை. லோக்கலில் நான் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? வச்சோ ஜஸ்ட்டு வாட் எவர், நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒன்று டெஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபைல் நேம் மட்டும் என்னவா இருக்கிறேன், style டாட் சிஎஸ்எஸ் எக்கு கொடுத்து நான் கரண்ட் பாத்தில் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இதில் பார்த்து தெரியுது, உங்களுக்கே தெரியுதா மெசேஜில் குட் நாட் ஃபைண்ட் ஆர் ஆக்சஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது, எனக்கு காப்பி பார்த்து ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு வந்து என்னுடைய டாஸ்க் எல்லாமே பர்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும். நான் என்ன பண்ணணும், எங்கிட்ட வந்து வெப்சைட் இருக்குது. எங்கிட்ட வந்து வெல்கம் டு டெவாப்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நான் இது மட்டும்தான் இண்டெக்ஸ் டாட் HTML எடுத்துக்கும். இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பார்க்கணுன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஜஸ்ட்டு style டாட் சிஎஸ்எஸ். ஏன்னா அந்த ஃபைல் அங்கே இருந்துச்சுன்னா ஆபீஸாக காட்டும். ஓகேவா? நீ காட்டல, மூவ் ஆயிடுச்சுன்னா ஓகே, பாத் கரெக்டாக கொடுத்தோமா? வேறு www playbook.yaml. ஓகே, HTMLங்கிற பாத் கொடுக்கல, தெரியுதா நம்மள ப்ளே புக்கில்? ஜஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஜஸ்ட்டு நான் திருப்பி என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணிக்கிறேன் ஃபைலை. வீல playbook.yaml மூவ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு www என்ன பண்ணுறேன், HTML ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் மூவ் பண்ணுறேன். WV கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு மூவ் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே எதுவுமே இஷ்யூ காட்டல. இஷ்யூ காட்டினா உங்களுக்கு தெளிவாக காட்டும். ஓகே, எதனால் எரர், இப்போ பர்மிஷன் இல்லைன்னா ரூட் பர்மிஷன்ல காட்டும். எல்லாமே உங்களுக்கு இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி என்டர் பண்ணுறேன். எனக்கு ஆபீஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபைல் இப்போ கரெக்டான பாத்தில் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ எல்லா சர்வரையும் நான் போய் செக் பண்ணுறேன். style டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா எனக்கு வந்து எல்லா ஃபைல்லையும் என்ன இருக்குது, சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது. ஏன் இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ஃபைல் காட்டல, ஏன் அந்த இடத்துல வெப்சைட் காட்டிகிட்டு இருக்கு? ஏன்னா வெப் சர்வர் அது இல்லாமல் இண்டெக்ஸ் டாட் HTML டிஃபால்ட்டாகவே காட்டும் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு சர்வர் போனாலும் இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு பேஜ் வச்சதே போதும், உங்களுக்கு அந்த மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா H1 டேக் அதை தான் ப்ரியாரிட்டி பண்ண வெப்சைட். ஓகேவா? நீங்கள் வேறு எந்த ஃபைல் இருந்தாலும் பட் இருக்கும் ஸ்டில். எப்படி பார்க்கணும்னா இந்தமாதிரி ஸ்லாஷ் போட்டு அந்த பாத்தில் செக் பண்ணும். ஓகேவா? ஓகே, மோஸ்ட்டாக இது பாருங்கள். இதில் நான் சின்ன டாஸ்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதேமாரி 4 மிஷின் எடுத்துக்கோங்க. ரூட் மிஷின்லேருந்து எனக்கு மிச்சம் 3 மிஷின்லேயும் என்னென்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா மாடல்ஸ் இதிலே இருக்குது கமெண்ட்ஸு. ஜஸ்ட் என்ன காப்பி பண்ணுறது, இன்ஸ்டால். இப்போ ஏபிடியில் இன்ஸ்டால் பண்ணோம், அதனால் ஏபிடி பேக்கேஜ் இதே சாரி எம்மில் பண்ணோம். இப்போ ஏபிடினா அபிஸா எனக்கு ஏபிடி மேனேஜ் பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. ஏபிடியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா அபிஸா இதில் எக்ஸாம்பிள் இருக்குது. நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்பாச்சி டு ப்ரெசென்ட்டு. நம்ம அது அப்பாச்சி டு பண்ண இருக்கா ஏபிடியில் எக்ஸாக்டாக அது உங்களுக்கு பேக்கேஜ் மட்டும் நீங்கள் மாடல் நேம் என்னென்ன பண்ணுறீங்களோ இங்கே தேடுங்க. சர்வீஸு காப்பி ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் எஃப்னா ஜென்கின்ஸ் தேடி பார்க்குறேன். அதர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். ஜென்கின்ஸ் இதுலேயே இருக்குது டிஃபால்ட்டாக. பட் நீங்கள் பரவாயில்ல தனியாக இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா? மோஸ்ட்டாக ஆன்சிபிளோட பர்ஃபார்மன்ஸே இவ்வளோ தான். நீங்கள் இதை வச்சு தான் ஓகே ஆட்டோமேட் பண்ணுறது. ஜஸ்ட்டு மாடல்னா என்ன, உங்களுக்கு YAML ஃபைல் மட்டும் ஒர்க்காக பார்த்துக்குங்க. பட் நீங்கள் நெட்லேருந்து மோஸ்ட்டாக எல்லா எக்ஸாம்பிள் எடுப்பீங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஜஸ்ட் இந்த 3 மட்டும் டிஃபால்ட்டாக தேவை. ரிமோட் யூஸர்னா உங்களோட யூசர் நேமு, போஸ்ட்னா ஆல், பிகம்னா எஸ். ஓகேவா? இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ள எல்லாமே பைபாஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக பேஜ் விண்டோஸ் யூஸ் பண்ண பேஜ் மோஸ்ட்டாக அது யூஸ் பண்ண இப்போதைக்கு கீ வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.